அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கலாமா? قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن مرآة المؤمن والمؤمن أخو المؤمن يكف عليه ضيعته ويحوطه من ورائه. சுனன் அபுதாவுத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓர் இறை நம்பிக்கையாளர் மற்ற இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. எப்படி? ஒரு கண்ணாடி மாதிரி. ஓர் இறை நம்பிக்கையாளர் மற்ற இறை நம்பிக்கையாளருக்கு சகோதரர் ஆவார். அவரது செல்வத்தை வீணாக்காமல் அழிவிலிருந்து பாதுகாப்பார். அவர் இல்லாத போது அவரின் குடும்பம், செல்வம், நலன்கள் உள்ளிட்ட அனைத்தையும் கண்காணித்து பாதுகாப்பு வழங்குவார். அப்போ ஒரு மூமின் என்ன செய்யணும்னா 3 விஷயங்களை இங்கே அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி என்ன செய்யும்? கண்ணாடியை நம்ம பார்க்குறோம், அது நம்முடைய குறையோ நிறையோ நமக்கு காட்டிடும், நமக்கு தான் காட்டும், அது மற்றவங்கள்ட்ட போய் சொல்லாது. அது மாதிரி ஒரு மூமினுடைய குறையை பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட தான் சொல்லணுமே தவிர அதை போய் மற்றவங்கள்ட்ட குறை பேசுகிறது. இவர் இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கிட்ட அந்த அவருடைய குறையை பற்றி தேர்ட் பர்சன்ட்ட பேசக்கூடாது, 3ஆம் மனுஷர்கிட்ட பேசக்கூடாது. மாறாக யார்கிட்ட குறை இருக்குதோ அவர்கிட்ட தான் சுட்டி காட்டணும். பாய், நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க அல்லது என்ன குறை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட தான் நேரடியாக சுட்டி காட்டணும். இது ஒன்று. இரண்டாவது, ஒரு நம்பிக்கையாளருடைய சொத்து அவருடைய, அதாவது ஒரு நம்பிக்கையாளர் இன்னொரு நம்பிக்கையாளருக்கு சகோதரர். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரர். அப்போ சகோதரர் என்ன செய்வார்? இன்னொரு சகோதரருக்கு நன்மை தானே செய்வார். ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்வாங்க. அது மாதிரி தான் நம்ம பிற முஸ்லீம்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை மட்டும்தான் செய்யணும். இது 2வது. 3வது செய்தி, ஒருவர் நம்முடைய சகோதரர், அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கார், அவர் இப்போ இல்லை, அப்போ அவருடைய குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்யணும். அவருடைய செல்வத்தை வீணாக்கி விடக்கூடாது, கண்காணிக்கணும். அவர் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு சொன்னால் அதை நம்ம பாதுகாத்து வைக்கணும். இது மாதிரி அடுத்தவருக்கு நம்ம பாதுகாப்பை வழங்கணுமே தவிர அவருக்கு கெடுதல் ஏற்படுத்திடக்கூடாது. இதெல்லாம் நம்ம சிறுவர் சிறுமியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.